ஹாய், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது if else if ஸ்டேட்மெண்ட். இங்கே நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்னென்னா ஸ்டூடெண்ட்டோட கிரேடை ஃபைண்ட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி if marks is greater than or equal to 90 A grade, greater than or equal to 80 னா B grade, plus than 50 அப்படின்னா fail. இப்போ இதுக்கான லாஜிக் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிம்பிள் if else பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி எழுதணும். அப்படின்னா if முன்னாடி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். int marks equal to 95 வச்சுக்கலாம். if marks is greater than or equal to 90 A grade, marks is greater than or equal to 80 B grade. If marks is greater than or equal to 70 C grade. If marks is greater than or equal to 60 D grade. If marks is greater than or equal to 50 E grade. Yes. Simple fail. இதுதான் நம்ம பார்த்த சிம்பிள் இஃப். அதை வச்சு கோட் எழுதுனா இப்படி தான் எழுத முடியும் இல்லையா? ரன் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு? எல்லா கிரேடும் வந்துருச்சு. நமக்கு ஏதாவது ஒரு கிரேடு தானே வேணும். எல்லா கிரேட்லையுமே இருக்க முடியாது இல்லையா? இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? ஏன் அப்படின்னா 95 இஸ் கிரேட்டர் தென் 50, 60, 70, 80, 90 எல்லாத்தையும் விட 95 பெருசு தான். அதனால எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த லாஜிக் படி பார்த்தா இப்படி தான் அவுட்புட் கிடைக்கும். பட் நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் தான் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 பார்ப்போம். எஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அவ்வளோதான். இது இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும். சப்போஸ் இங்கே நான் 65ன்னு வச்சுருக்கேன், அங்கே இது பார்க்கும் இங்கே கண்டிஷன் ஃபெயில். அப்போ என்ன ஆகும்? எனக்கு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப் இப்படின்னு செக் பண்ணும். 80 பார்க்கும், இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு வந்துட்டா நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இது ட்ரூவான்னு பார்க்கும், ட்ரூ இல்லை ஃபால்ஸ். அப்போது அடுத்த கண்டிஷன் இங்கே பார்த்தா இங்கே கண்டிஷன் ட்ரூ, அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் 55 ஆகிருந்தால் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனால் அடுத்த கண்டிஷன் இது எல்லாமே ஃபால்ஸ் ஆனால் ஃபைனலாக எனக்கு ஃபெயில். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். டி கிரேட். ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு மோர் தேன் ஒன் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெஸ்டட் இஃப் பார்க்கலாம்.